விடுங்க விடுங்கண்ணா. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வேதாஜி. அதுக்கு ஏங்க இப்படி கத்துறீங்க? ஏங்க சந்தோஷத்துல குரல் தானா எகுறதுங்க, அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதுங்க. என்னங்க சந்தோஷம்? அதுவா, அது என் செல்லக்குட்டி மல்லிகா கிட்ட இப்படி எல்லாம் பேசுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா பொழந்து கட்டிட்டீங்க. அதான் அவ பதிலுக்கு நமக்கு செக் வச்சுட்டு போயிட்டாளே. ஏங்க அதை விடுங்க. ஆனா நீங்க எவ்வளவு கான்பிடண்டா என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்க. கேட்க எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே நான் இதைதான் வேதாச்சு உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க அவ மேல பரிதாபப்பட்டு என்ன நம்பவும் போயிட்டீங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, ரொம்ப ரொம்ப சாரிங்க. ஐயோ வேதாஜி, நீங்க என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த நேரத்துல செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான். என்ன, நான் தான் உங்ககிட்ட அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணிருக்கணும். என்னாலதான் முடியாம போயிடுச்சு. அதனால உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. இந்த தப்பு கூட என் மேலதான். நான் தான் தப்பு பண்ணேன், அது எனக்கே தெரியும். ஆனா அந்த படியை கூட நீங்களே ஏத்துக்கிறீங்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு நிதானமா இல்லாம இருந்தது ஏன் தப்பு தானே. ஆனா அவ பேச்சு கேட்டு உங்களை நம்பாம போயிட்டேன்னு, அது ஏன் தப்பு தானுங்க. தப்பே இல்லைங்க. ஆமா, அவ மேல எப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு? யாரு என்ன சொன்னாலும் சரி, அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன மிரட்டிட்டு போனது உண்மை. அதை எப்போ அவ இல்லைன்னு சொன்னாலும் அப்பவே அவ தப்பான ஆளுன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன மென்டல் ஆக்கி உங்களை அடையணும்னு நினைக்கிறவ எப்படிங்க நல்லவளா இருப்பா? இந்த மாதிரி ஆளு எப்பேற்பட்ட பொய்யையும் சொல்லுவான். கண்டிப்பா அவ கர்ப்பத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்க. அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஐயோ வேதாஜி, இதெல்லாம் உங்க வாயால கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே உங்களை இறுக்கி அடிச்சு ஒரு உப்பா கொடுக்கணும் போல இருக்கு. ஒண்ணும் வேண்டாம். ஏன் அது மொத்தத்தோட நிக்காது. வேதாஜி, நடந்துட்டு போடுவே, நல்ல விஷயம் தானே. ஏங்க, ஊரே பத்தி எறியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்ச மாதிரி ஆயிடும். வேதாஜி, நீங்க ஹெவியா ஏதோ ஒரு மேட்டர் சொல்றீங்க. ஆனா சத்தியமா எனக்கு புரியல. ஏங்க, 2 நாள்ல 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு மல்லிகா சொல்லிட்டு போயிருக்கா. மாமா என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு. நீங்க இந்த நேரத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க? ஏங்க, அப்பா இதை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி நாளைக்கு இது முடிச்சிருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாங்க இந்த விஷயத்தை கண்டுக்காம விட்டுட்டேன். நீங்க இன்னும் தத்தளிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, என்னங்காச்சு? மாமா பணம் கேட்ட இடத்துல எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டாங்களாம். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? உங்களால முடிஞ்சா பணத்தை ரெடி பண்ணுங்க. ஏங்க, 1000, 2000, 5000, 10,000 எப்படியாவது ரெடி பண்ணிடுவேன். 1 கோடி ரூபாங்க. குறைஞ்சபட்சம் 10 லட்சம் 20 லட்சமாச்சும் கொண்டு வரணும். நான் அவ்வளவு ஒர்த் இல்லைங்க. அப்போ நீங்க படுக்க உங்களுக்கு என்ன இருந்துருவீங்களா? அப்படி எப்படிங்க இருக்க முடியும்? அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பண்ணணுங்க. ஆனா என்ன பண்றதுதான் தெரியல. எனக்கு என்னமோ உங்களால பணம் ரெடி பண்ண முடியாதுன்னு தோணுது. ஏங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க. ஒண்ணு பண்ணலாம். எப்பவும் போல முடிவை சாமி கிட்டயே விட்டுடலாம். அத்தை, முடியாதுன்னு மட்டும் வந்துடக்கூடாது. ஏங்க, ஒரு சீட் எடுங்க. எப்படியாவது முடியும் தான் வரணும். எப்படியாவது முடியும்னு வரணும். எப்படியாவது முடியும் தான் வரணும். என்னங்க வந்திருக்கு? முடியும் தானே வந்திருக்கு? ஆமாங்க, முடியும் தாங்க வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஏங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் ரூபாயாவது ரெடி பண்ணி நாளைக்கு மாமா கொடுக்கணுங்க. ரெடி பண்ணிடலாங்க.
டேய் நீ இப்படி குறுக்கும் மறுக்குமா நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நேரா நடந்திருந்தேன்னு வையே திருப்பதி மலை மேல போய் அந்த வெங்கடேச பெருமாளையே தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கலாம்டா. 50 கிலோமீட்டர் நடந்துகிட்டு இருக்க. என்னடா பண்ண சொல்ற? அவ்வளவு டென்ஷனா இருக்குடா. காசுன்னு கேட்டு போனா ஒரு பையனை சிக்க மாட்டான்றான். உனக்குமாடா? ஆமாண்டா. சிக்கனவனும் திரும்ப காசு எப்ப கொடுப்பீங்கன்னு கேக்குறான். ஏண்டா அவன் கேக்குறது நியாயம் தானடா. ஆமா நீ எப்ப எப்படி இந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுப்ப? நீ கேட்டதானே வெறும் சாதாரணமா 5 ரூபா 10 ரூபாய் கைமாத்தாவ கேட்டிருக்க. 5 லட்சம் 10 லட்சம்னு போய் கேட்டா எவனா இருந்தாலும் பயப்படதான்டா செய்வான். டேய் என்னடா நீ இப்படி பேசுற? ஒரு கஷ்டங்கிறதால தான் பணம் கேட்கிறோம். அத கூட புரிஞ்சுக்க மாட்டாங்களா? டேய் நாகராஜ் நீ புரிஞ்சுக்கடா. இம்புட்டு பணம் நம்ம சர்க்கிள்ல எவங்கிட்டடா இருக்கு? எல்லாருமே மாச கடைசியானா கடனை வாங்கித்தானே அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் திடுத்துப்புன்னு நீ 1 லட்சம் ரூபாய் கட்டினா அவங்க எங்க இருந்துடா கொடுப்பாங்க? அப்ப என்ன தானே பண்றது? எப்படியாவது பணத்தை புரட்டிட்டு வரேன்னு வேதாஜி கிட்ட வீராப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். ஏண்டா உன்னை யாரா அப்படி சொல்ல சொன்னா? சீட்டு குலுக்கி போட்டப்பவே முடியாதுன்னு தானே வந்துச்சு. நீ எதுக்கு மாத்தி சொல்லி உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிட்ட? என்னடா பண்ண சொல்ற? எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அப்பா கிட்ட அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. முடியாதுன்னு சீட்டு வந்திருக்குன்னு சொன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும்டா. டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா. ஓவராவே இருந்துட்டு போட்டும்டா. இப்ப பணம் ரெடி பண்ண ஏதாவது வழி சொல்லுடா. உன் வீட்டுக்கு போறதுக்கு வேணா நான் வழி சொல்றேன்டா. ஆனா சத்தியமா இம்புட்டு பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு எனக்கு தெரியவே தெரியல. இங்க பாரு மாப்ள, நீ நேரா வீட்டுக்கு போய் வேதாஜி கிட்ட உன் தோல்வியை ஒத்துக்க மாப்ள. அதை தவிர வேற வழியே கிடையாது. டேய் என்னடா இப்படி சொல்ற? நீ ஏதாவது ஐடியா கொடுப்பேன் தானே உன்னை தேடி வந்தேன். டேய் நாகராஜ் இதுக்கு என்னடா ஐடியா சொல்ற? நமக்கு தெரிஞ்ச 50 பேர்ட்டையும் நீ பணம் கேட்டுட்டடா. இது வரைக்கும் நீ பணம் கேட்காத ஒரே ஆள் யாருன்னா நான் மட்டும்தான். என்கிட்டயும் நீ பணம் கேட்டு உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் ஆக போறதில்லன்னு உனக்கே நல்லா தெரியும். இப்படி இருக்கும்போது என்னடா ஐடியா சொல்ற? பஞ்சு அப்ப எதுவுமே பண்ண முடியாதாடா? ஏண்டா நானும் முதல்ல இருந்து சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீயும் கேட்டதையே திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க. டேய் என் நிலைமை அப்படி ஆகி போச்சுடா. நான் வேதாஜி கிட்ட போய் என்ன சொல்ல போறேனே தெரியலையே. முதல்ல அவங்க மூஞ்சில எப்படி முடிக்க போறேனே தெரியல. இந்தாடா. ஏய் என்னடா கம்மியாக இருக்கிற மாதிரி மச்சான் இது ரெடி பண்ணி ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா. இல்லை மச்சான் ஸ்கூல் வர ஓப்பன் ஆயிடுச்சு அதுன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டாங்கடா. சரிடா ஓகே நான் கிளம்புறேன். சரி பரவாயில்ல, டீ சாப்பிடலாமா? இல்லைடா டைம் ஆச்சு நான் கிளம்பணும். சரி வரேன். வாங்க சார், டீ காஃபி எது சாப்பிட்றீங்களா? இல்லை வேணாம் சார், பணம் கேட்டிருந்தேனே. நீங்கள் கால் பண்ணதை எடுத்து வச்சுட்டேன், இருங்க எடுத்துகிட்டு வரேன். ஓகே சார். இந்தாங்க நடராஜ். தேங்க்யூ சார். எப்படியாவது நான் ஒரு 15 டேஸில் இது திருப்பி கொடுத்துருவேன். என்ன நடராஜ், உங்கள்கிட்ட ஏதாவது நான் கேட்டேனா? நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்களுக்காக இதை கூட நான் பண்ண மாட்டேனா? நீங்கள் கொடுக்கலான்னு பரவாயில்லைங்க. ஐயோ இல்லை சார், நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். தேங்க்ஸ் சார், நான் கிளம்புறேன். சரி நடராஜ், பணத்தை பத்திரமா எடுத்துகிட்டு போங்க. ஓகே சார். வாடா. எவ்வளோடா தெரிச்சு? ஒரு 6 ரூபா தெரிச்சுடா. அப்படியா? சரிடா கூப்பிட்றா. மச்சி 3 வட்டிடா. பரவாயில்லடா. டேய் திருப்பி கொடுத்துருவேல? நான் ஒரு 10 டேஸில் திரும்பி கொடுத்துருவேன்டா. இல்லைடா, அப்புறம் நான் தானே அவனுக்கு பதில் சொல்லணும். டேய் ஓவரா சீன் போடாதடா, நான் திரும்ப கொடுத்துருவேன்டா. சரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க.
ஆமாங்க முடியும் தாங்க வந்திருக்கு. முடியாதுன்னு தானே வந்திருக்கணும். ஏன் நம்ம கிட்ட போய் சொன்னாரு? நான் 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு வரணும்னு வேதாஜி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ 5 ரூபா கூட இல்லாமல் நான் வீட்டுக்கு போகிறேனே. வேதாஜி மூஞ்சில் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியலையே. சரி என்னன்னாலும் பரவாயில்ல, ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். வேதாஜி ஹாலில் இல்லை கிச்சனில் இருப்பாங்களோ? சரி சத்தமே போடாமல் ரூம்குள்ளே போய் செட்டில் ஆகிட வேண்டியதுதான். ஸ்ட்ரைட்டாக மாட்டிக்கிட்டோம். கேள்வியை எவ்வளோ ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேட்க போகிறாங்க. என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரியலையே. சாப்பிட்றீங்களா? இல்லைங்க வேணாங்க. ஏன்? அது வெயில் அலைஞ்சிட்டு வந்தது ஒரு மாதிரியா இருக்குங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன்னு. நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரவா? இல்லைங்க வேணாங்க. இருங்க, நீங்க வருவீங்கன்னு ஜூஸை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். இந்த உபசரிப்பெல்லாம் பணம் வந்து கொடுத்துருவன்ற நம்பிக்கையில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம எதுவுமே கொண்டு வரலன்னு தெரிஞ்சதும் வேதாஜி எவ்வளோ டென்ஷன் ஆக போகிறாங்களோ. இந்தாங்க. ம். என்ன என்கிட்ட கேட்க போகிறாங்கன்னு திக்குன்னு இருக்கு. கேட்டுருவாங்களா? என்னங்க குடிங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது குடிங்க. என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க. டயர்டா இருந்தா படுத்து ரெஸ்ட் எடுங்க. பணம் ரெடி பண்ண தான் போயிருந்தேன். அதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டீங்களே. முடியுங்கிற சீட்டு இங்க இருக்குன்னா உங்களுக்கு வந்தது முடியாதுங்கிற சீட்டு தானே? ஐயோ ஆமால. சாரி வேதாஜி, நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் மாத்தி சொன்னேன். நானும் நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல. பணம் கிடைச்சிருந்தா நான் கேட்காமல நீங்க கொடுத்துருப்பீங்களே. அப்படி இல்லைங்கிறப்போ உங்க நிலைமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எதுக்கு உங்களை கேட்டு வருத்தப்பட வைக்கணும்னு தான் உங்களை கேட்கல. விடுங்க, வருத்தப்படாதீங்க. உங்க முயற்சியை செஞ்சீங்க, கிடைக்கலன்னா என்ன செய்ய முடியும்? நாளைக்கு காசு கொடுத்தாகணும் இல்லை வேதாஜி. பணத்தை கொடுக்கலன்னா மல்லிகா என்ன செய்வானே தெரியல. அவ இப்பெல்லாம் சைக்கோ மாதிரி ஆயிட்டு இருக்கா வேதாஜி. அதான் பயமா இருக்கு. அதுவும் இல்லாம வீட்டில் இருக்கவங்கலாம் அவங்கவுங்க பங்குக்கு ஏதாவது ஒரு பணம் ரெடி பண்ணி கொடுப்பாங்கல்ல. நான் மட்டும் என் பங்குக்கு எதுவுமே கொடுக்காம இருந்தா ரொம்ப சங்கடமாயிடும். இந்த குடும்பத்து மேல எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு கூட நினைச்சுப்பாங்க. இதுல 30 லட்சம் ரூபாய் இருக்கு. நம்ம பங்கா கொடுத்துடலாம். ஏங்க ஏதுங்க இவ்வளவு பணம்? என் பேர்ல அப்பா காஞ்சிபுரத்துல ஒரு இடம் எழுதி வச்சிருந்தாருல, அதை நான் அடமானம் வச்சுட்டேன். ஏங்க அது உங்களுக்குன்னு உங்க பேர்ல எழுதி வச்சதுங்க. அத போய் எதுக்குங்க வேதாஜி அடமானம் வச்சீங்க? நான் நல்லா இருக்கணும்னு தானே எழுதி வச்சாங்க. இந்த குடும்பம் நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். அதுக்காக இந்த இடத்த அடமானம் வச்சது தப்பு இல்லைல்ல. காசு வரும்போது திருப்பிக்கலாங்க. இது உங்க பங்குன்னு சொல்லி மாமா கிட்ட கொடுத்துருங்க. இல்லைங்க, இது நீங்களே அப்பா கிட்ட கொடுத்தாதான் கரெக்ட். இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு அப்பா கிட்ட சொல்லிடுங்க.
அப்போ உங்க பங்குக்குன்னு எதுவுமே கொடுக்காத மாதிரிலாம் இருக்கும். அது உங்களுக்கு சங்கடமா இருக்காதா? ஏங்க நீங்க கொடுத்தா என்ன நான் கொடுத்தா என்ன எல்லாமே ஒண்ணுதானங்க. நாம 2 பேரும் என்ன வேற வேறையாங்க. இதை நீங்களே கொடுங்க. வேறையா வேறையா ஐயா இந்த வந்துட்டேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரிங்க மாமா, ஐயா. ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஜூஸ் எல்லாம் வேணாமா, நீ போய் தண்ணி கொண்டு வா. மாமா, போன விஷயம் என்ன மாமா ஆச்சு? பிரச்சனை இன்னும் தீரலம்மா. திடீர்னு போய் கேட்டா இவ்வளவு பணம் எவன்மா தருவான்? கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்தாங்க. பல பேர்கிட்ட கேட்டு ஒரு 40 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குது. நாளை காலைக்குள்ள அந்த பொண்ணுக்கு 1 கோடி தந்தாகணும். எப்படி பண்றதுன்னு தெரியல. என்னங்க என்னங்க, மாமா வந்திருக்காரு, எடுத்துட்டு வாங்க. எதை அவன் எடுத்துட்டு வர சொல்ற? காஞ்சிபுரத்துல என் பேர்ல அப்பா ஒரு இடம் எழுதி வச்சாருல்ல, அதை வச்சு ஒரு 30 லட்சம் ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். யாருக்கிட்ட அந்த வேலையை செய்த? நம்ம இருக்கிற இந்த நிலைமையில அதை வைக்கிறதுல என்ன மாமா தப்பு? ஏதோ உன் மேல இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி அதுதான். அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியே. நீ கேட்டிருந்தா வேணாம்னு சொல்லியிருப்பேன். நீங்க வேண்டான்னு சொல்வீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட சொல்லல. முதல்ல இந்த பிரச்சனையை முடிப்போம் மாமா, அப்புறமா அதை பொறுமையா திருப்பிக்கலாம். என்னடா இதெல்லாம்? நீ அது வேணாம்னு சொல்லியிருக்க வேண்டாம்? எனக்கே தெரியாதுப்பா. இடத்தெல்லாம் வச்சு பணம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்டே சொன்னாங்க. அவர் சொன்னா உடனே பணத்தை வாங்கிட்டு வந்துருவியா? முதல் காரியமா அந்த பணத்தை திருப்பி கொடுத்து அந்த நிலத்தை மீட்டுங்க. வழியா கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நீ நைட் வரைக்கும் டைம் இருக்குது. நான் எப்படியா சமாளிச்சுக்கிறேன். இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை இல்லையா? இந்த குடும்பத்துல ஒருத்தி என்ன நீங்க பார்க்கலையா? ஐயோ, அப்படி எல்லாம் இல்லம்மா. இவ்ளோ ரிஸ்க் எடுத்து நீங்க வேற யார்கிட்டயோ பணம் வாங்குறீங்க. நான் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா மாமா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உன்னோட செக்யூரிட்டிக்காக உங்க அப்பா ஆசையா உன் மேல எழுதி வச்ச ப்ராப்பர்ட்டி மாதிரி. தேவையில்லாம நான் அந்த விஷயத்த பண்ணல மாமா. நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, அதனாலதான் அந்த இடத்த வச்சு நான் பணத்தை வாங்கினேன். தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க மாமா. இல்லனா நீங்க என்ன யாரோன்னு நினைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். ப்ளீஸ் மாமா கொடுங்க. இந்தாங்கப்பா. என்ன வயசெல்லாம்? அப்பா, அது என்னால் முடிஞ்சது நான் பெரட்டி கொண்டு வந்திருக்கேன்ப்பா. இவ்வளோதான் முடிஞ்சது. சாரிப்பா. இந்தாங்கப்பா. இதுக்காக ஏண்டா கண்ணா சாரி சொல்றேன்? உங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் உதவி பண்றீங்க. பெருமையா இருக்குடா கண்ணா. எவ்வளவு இருக்குது இதுல? இதில் 12,22,000 இருக்குப்பா. பாக்கிக்கு என்ன பண்ணுன்னு தெரியலையே. அப்பா, அண்ணன் வந்தாச்சு. அண்ணனும் ஏதோ புரட்டி கொண்டு வரேன்னு தான் சொன்னார். பார்க்கலாம் எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு. அண்ணே, எவ்வளோ நான் புரட்ட முடிஞ்சுது? என்னால் இவ்வளோ தான் ரெடி பண்ண முடிஞ்சது. மொத்தம் எவ்வளவு இருக்குது நீ பாரு. நீங்கள் எவ்வளோப்பா கொண்டு வந்தீங்க? 40 lakhs. அண்ணன் 30. ஓகே, அப்போது நான் ஒரு 12,22,000. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்தா கூட ஒரு 78,000 இடிக்குதுப்பா. ஒரு ராத்திரிக்குள்ள வந்து 78,000 எப்படி பெறட்டுறது? இன்னும் ஒரு நாள் டைம் கொடுத்தா கூட எப்படியா சமாளிச்சிடலாம். உடனே வேணும் இல்லை நிற்கிறாங்க. எதையோ மனசு வச்சுட்டு பண்றாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. திடீர்னு 78,000 எங்கிறது கிடைக்கும்? ஐயா நான் கொடுக்குறேன் ஐயா.